டிஎன்பிஎஸ்சி அகாடமி விழுப்புரம் உங்களை வரவேற்கிறது. இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்தியாவோட கல்வித்துறையில ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வர போற PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தை பத்தி தான். இது வெறும் புதுசா ஸ்கூல் கட்டுற விஷயம் மட்டுமல்ல, நம்ம நாட்டோட கல்வி எதிர்காலத்தையே மாத்தி அமைக்க போற ஒரு பிரம்மாண்டமான பார்வைனே சொல்லலாம். அடுத்த சில நிமிஷங்கள்ல நாம எதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னு ஒரு சின்னதா பாத்துடலாம். முதல்ல இந்த முன்மாதிரி பள்ளிகள்னா என்ன, அப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கிற கல்வி கண்ணோட்டம், இதை தாங்கி பிடிக்கிற அந்த 6 தூண்கள், எப்படி இந்த ஸ்கூல்ஸை செலக்ட் பண்றாங்க, கடைசியா ஒரு மாடர்ன் கிளாஸ் ரூம் எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். சரி வாங்க, முதல் விஷயத்துக்குள்ள போலாம். இந்த PM ஸ்ரீ திட்டம்னா அப்படின்னா என்ன? எதுக்காக இந்த பள்ளிகளை உருவாக்குறாங்க? PM ஸ்ரீ பள்ளிகள்னா வெறும் புதுசா கட்டுற பில்டிங்ஸ் மட்டும் இல்ல. இது நம்ம தேசிய கல்விக் கொள்கை 2020ஓட அத்தனை நல்ல விஷயங்களையும் நேரடியா செயல்படுத்தி காட்டுற ஒரு மாடல் ஸ்கூல்ஸா இருக்கும். ரொம்ப முக்கியமா இந்த பள்ளிகள் அவங்க ஏரியால இருக்கிற மத்த ஸ்கூல்ஸ்க்கும் ஒரு மென்டாரா, ஒரு வழிகாட்டியா செயல்படும். இந்த திட்டத்தோட அளவை பாருங்க. சும்மால இந்தியா முழுக்க 14,500க்கும் மேற்பட்ட முன்மாதிரி பள்ளிகளை உருவாக்குறது தான் இலக்கு. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம்னு. இந்த திட்டத்தோட நோக்கத்தை பாருங்க. இது வெறும் பாடங்களை மனப்பாடம் பண்ண வைக்கிறத பத்தி பேசல. இத தாண்டி வாழ்க்கை முழுக்க கத்துக்கிற ஆர்வத்தையும் இந்த சமூகத்துக்கு பங்களிக்கிற ஒரு நல்ல குடிமகனையும் உருவாக்கணும்னு சொல்லுது. அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி, இந்த மாற்றம் இப்போ எதுக்கு தேவைப்படுது? சொல்லப்போனா இந்த PM ஸ்ரீ திட்டம் நம்மளோட தேசிய கல்விக் கொள்கை 2020யோட ஒரு நேரடி பிரதிபலிப்பு. அத புரிஞ்சுக்கிட்டாதான் இதோட முக்கியத்துவம் நமக்கு விளங்கும். இங்க நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. இனிமே கல்விங்கிறது வெறும் மனப்பாடம் பண்றது கிடையாது. இந்த மாறிட்டே இருக்கிற உலகத்துக்கு ஏத்த மாதிரி பிரச்சனைகளை தீர்க்கிற, புதுசா யோசிக்கிற, டெக்னாலஜியை சரியா பயன்படுத்துற ஒரு தலைமுறையை உருவாக்கணும். அதுதான் இலக்கு. சரி, ஒரு பெரிய பில்டிங்கு அஸ்திவாரம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் இந்த பள்ளிகளுக்கும். இது 6 முக்கியமான உறுதியான தூண்கள் மேல நிக்குது. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த 6 துண்டுகளும் ஒரு ஸ்கூலோட எல்லாத்தையும் கவர் பண்ணிடுது. அதாவது பாடம் நடத்துற விதத்திலிருந்து ஸ்கூல் வசதிகள், டீச்சர்ஸ் எல்லாரையும் சமமா நடத்துறது, நிர்வாகம், கடைசியா மாணவர்கள், பெற்றோர்கள் திருப்தியா இருக்காங்களான்னு பாக்குறது வரைக்கும் எல்லாமே இதுல அடங்கும். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு வரும். சரி, இந்த பள்ளிகளை எப்படி செலக்ட் பண்றாங்க? இது ஏதோ ரேண்டமா பண்றதில்ல. இது ஒரு பெரிய சேலஞ்ச், ஒரு போட்டினே சொல்லலாம். இந்த தேர்வு 3 ஸ்டேஜ்ல நடக்குது. ஃபர்ஸ்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. 2வது, ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை வச்சு சில நல்ல ஸ்கூல்ஸை ஷார்ட்லிஸ்ட் பண்றாங்க. 3வது, அந்த ஸ்கூல்ஸ் நான் தான் பெஸ்ட்னு நிரூபிச்சு இந்த PM ஸ்ரீ ஸ்டேட்டஸ்க்காக போட்டியிடணும். பாருங்க அவங்க எதெல்லாம் செக் பண்றாங்கன்னு. ஸ்கூல் சேஃப்டில இருந்து டீச்சர்ஸ் ட்ரெய்னிங், மதிய உணவு திட்டம், படிப்பு, தொழிற்கல்வி, ஏன் சோலார் பேனல் மாதிரி பசுமை முயற்சிகள் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துதான் ஒரு ஸ்கூலை செலக்ட் பண்றாங்க. அப்போதான் அது உண்மையிலேயே ஒரு முன்மாதிரி பள்ளியா இருக்கும். சரி, எல்லாம் ஓகே. கிளாஸ் ரூம் உள்ள எப்படி இருக்கும், பாடம் எப்படி நடத்துவாங்க, அதுதானே முக்கியம். வாங்க அதையும் பாப்போம். கற்றலுங்கிறது இனிமே போர் அடிக்கிற லெக்சரா இருக்காது. மாணவர்கள் அவங்களாவே செஞ்சு பார்த்து கத்துக்கிற மாதிரி இருக்கும். விளையாட்டு மூலமா, கலை மூலமா, ஏன் பொம்மைகளை வச்சு கூட பாடம் நடத்துவாங்க. அப்பதான் படிப்பு இன்னும் சுவாரஸ்யமா, பயனுள்ளதா மாறும் இல்லையா? அதே மாதிரி டெஸ்ட் வைக்கிற முறையும் மாறப்போகுது. நீங்க எவ்ளோ மனப்பாடம் பண்ணீங்கன்னு பார்க்காம, ஒரு விஷயத்த நீங்க எவ்ளோ நல்லா புரிஞ்சுகிட்டு அதை எப்படி வாழ்க்கையில யூஸ் பண்றீங்கன்னு தான் பாப்பாங்க. அதுதானே சரியான மதிப்பீடு. மொத்தத்துல ஒரு PM ஸ்ரீ பள்ளியில என்னெல்லாம் இருக்கும்னா, அடிப்படை கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சோலார் பவர், கார்டனிங்னு பசுமையான பள்ளியா இருக்கும். வாழ்க்கைக்கு தேவையான தொழிற்கல்வியும் இருக்கும். ரொம்ப முக்கியமா மாணவர்களோட உடல் நலம், மனநலத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது ஒரு முழுமையான வளர்ச்சி. தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம். குறிப்பா TNPSC தேர்வு எழுதுறவங்களுக்கு இது ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு ஆழமா அலசலாம் வாங்க. சரி, முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 1,00,000 கோடி ரூபாய். இது ஏதோ சாதாரண பட்ஜெட் ஒதுக்கீடு இல்ல. 2030க்குள்ள நாம வெளிநாடுகள்ல இருந்து பெட்ரோல், டீசல் வாங்குறத குறைக்கிறது மூலமா ஒவ்வொரு வருஷமும் சேமிக்க போற பணம் இது. எப்படி இது சாத்தியம்? ஒரே ஒரு சுத்தமான எரிபொருளால மட்டும்தான். இந்த முழு திட்டத்தோட ஹீரோவே பசுமை ஹைட்ரோஜன் தான். ஆனா அதுனா என்ன? ரொம்ப சிம்பிள். தண்ணியை எடுத்து சோலார் பவர் மாதிரி புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை வச்சு பிரிக்கும்போது நமக்கு கிடைக்கிறது தான் இந்த கிரீன் ஹைட்ரோஜன். இதோட ஸ்பெஷாலிட்டியே இதனால வெளியே வர்றது வெறும் ஆக்சிஜன் தான்.
ஆனா நாம இப்போ அதிகமா பயன்படுத்துற சாம்பல் ஹைட்ரஜன் நிலக்கரி மாதிரியான புதைப்படிவ எரிபொருட்கள்ல இருந்து வருது. அதனால சுற்றுச்சூழலை பாதிக்கிற கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது. இதுதான் ரெண்டுக்கும் இருக்கிற அடிப்படை வித்தியாசம். அப்போ இந்தியா எதுக்காக இப்போ திடீர்னு இந்த பசுமை ஹைட்ரஜனுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்குது? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வை இருக்கு. பாருங்க, இந்த பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் திடீர்னு வந்த ஒரு திட்டம் கிடையாது. இது இந்தியாவோட பெரிய இலக்குகளோட ஒரு முக்கியமான அங்கம். 2047ல எரிசக்தியில தற்சார்பு அடையணும், 2070க்குள்ள நிகர பூஜ்ய உமிழ்வு நிலைய எட்டணும்னு நம்ம சில பெரிய இலக்குகளை வச்சிருக்கோம் இல்லையா? அந்த இலக்குகளை அடையறதுக்கு இந்த இயக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இந்த பெரிய தொலைநோக்கு பார்வையை எப்படி செயல்படுத்த போறோம்? அதுக்குதான் இப்போ ஒரு தெளிவான செயல்திட்டம் இருக்கு. அதுதான் தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம், அதாவது NGHM. ஜனவரி 2023ல அங்கீகரிக்கப்பட்ட இந்த இயக்கத்தோட நோக்கம் ரொம்பவே தெளிவானது, லட்சியமானது. நாம நமக்காக மட்டும் பசுமை ஹைட்ரஜனை தயாரிக்க போறதில்ல. அதோட உற்பத்தி, பயன்பாடு மற்றும் ஏற்றுமதியில இந்தியாவை ஒரு குளோபல் ஹப்பா, அதாவது உலகளாவிய மையமா மாத்துறது தான் நம்ம இலக்கு. வெறும் வார்த்தைகள் மட்டுமில்ல, ரொம்ப தெளிவான டார்கெட்ஸும் இருக்கு. 2030க்குள்ள நாம என்ன சாதிக்கணும்னு பாருங்க. வருஷத்துக்கு 5 மில்லியன் மெட்ரிக் டன் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி பண்ணணும், 6 லட்சத்துக்கு மேல புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும், ரொம்ப முக்கியமா வருஷத்துக்கு 50 மில்லியன் மெட்ரிக் டன் கார்பன் உமிழ்வை குறைக்கணும். இது எவ்ளோ பெரிய விஷயம் பாருங்க. இவ்ளோ பெரிய இலக்குகளை அடையணும்னா ஒரு பெரிய தொடக்கம் தேவை இல்லையா? அதுக்கு அரசாங்கம் ஒதுக்கியிருக்கிற ஆரம்பகட்ட தொகைதான் இந்த 19,07,444 கோடி. இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இந்தியாவுல ஒரு முழுமையான பசுமை ஹைட்ரஜன் சூழல் அமைப்பை உருவாக்குறதுக்கான ஒரு பெரிய உந்துதல். சரி, பட்ஜெட் ஒதுக்கியாச்சு. ஆனா அரசாங்கம் எப்படி உற்பத்தியையும் தயாரிப்பையும் நேரடியா ஊக்குவிக்க போகுது? அதுக்கு தான் ஒரு முக்கியமான திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தோட பேர்தான் சைட் திட்டம். இதோட முக்கியமான வேலையே பசுமை ஹைட்ரஜனோட உற்பத்தி செலவு அதிகமா இருக்கிறதால அந்த சவாலை சமாளிக்கிறது தான். உற்பத்தியாளர்களுக்கு நேரடியா நிதி உதவி கொடுத்து இந்த துறையை ஊக்குவிக்கிறது. இந்த இயக்கத்தோட முதுகெலும்புன்னே சொல்லலாம். இந்த எஸ்சைட் திட்டம் 2 வழிகள்ல செயல்படுது. ஒன்னு, எலக்ட்ரோலைசர்ஸ், அதாவது தண்ணீரிலிருந்து ஹைட்ரஜனை பிரிக்கிற கருவிகளை உள்நாட்டிலேயே தயாரிக்க ஊக்கத்தொகை கொடுக்கறது. இரண்டாவது, அப்படி உற்பத்தி செய்யப்படுற பசுமை ஹைட்ரஜனுக்கே நேரடியா ஊக்கத்தொகை கொடுக்கறது. இப்படி 2 பக்கமும் சப்போர்ட் பண்றாங்க. ஆக இங்க ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த திட்டத்தினால பொருளாதாரத்துக்கும் குறிப்பா தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களுக்கும் கிடைக்க போற உண்மையான நன்மைகள் என்ன? இது வெறும் எரிசக்தி மாற்றம் மட்டும் இல்லைங்க, இது ஒரு வேலைவாய்ப்பு புரட்சி. 2030க்குள்ள இந்த ஒரு திட்டத்தால மட்டுமே 6 லட்சத்துக்கும் அதிகமான புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இது இந்தியால வேகமா வளர்ந்து வர பசுமை பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும். இப்போ டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ்க்கு தயாராகிறவங்க ரொம்ப கவனமா கேளுங்க. இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்தியா முழுக்க சில முக்கிய துறைமுகங்களை பசுமை ஹைட்ரஜன் மையங்களா மாத்த போறாங்க. அதுல நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகமும் ஒண்ணு. நினைச்சு பாருங்க, இதனால நம்ம மாநிலத்துக்கு எவ்வளவு முதலீடுகள் வரும், எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும்னு. இது தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பூஸ்ட். ஆனா இந்த மாற்றம் அவ்வளவு சுலபமா இருக்காது. சில பெரிய சவால்களும் இருக்கு. ஒரு முழுமையான புரிதலுக்கு நாம முன்னாடி இருக்கிற தடைகளையும் பார்க்கணும். இப்போதைக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் விலைதான். நீங்களே பாருங்க, பசுமை ஹைட்ரஜனை உற்பத்தி செய்யறதுக்கு சாம்பல் ஹைட்ரஜனை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிக செலவாகுது. இந்த விலை வித்தியாசத்தை எப்படி குறைக்க போறோங்கிறது தான் இந்த இயக்கத்தோட முதல் படி. அப்போ இயல்பாவே நமக்கு ஒரு கேள்வி வரும், இந்த பெரிய விலை வித்தியாசத்தை குறைக்க இந்தியா என்ன செய்ய போகுது? இதுதான் இந்த இயக்கத்தோட வெற்றியை தீர்மானிக்க போற முக்கியமான கேள்வி. இந்த விலை சவாலை சமாளிச்ச அரசாங்கம் ஒரு மல்டி லெவல் அப்ரோச் வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் சைட் திட்டம் மூலமா நேரடி நிதி உதவி, இன்னொரு பக்கம் எலக்ட்ரோலைசர்களை உள்நாட்டிலேயே தயாரிப்பதன் மூலம் செலவு குறைக்கிறது. இதோட ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுல முதலீடு செஞ்சு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியை அதிகப்படுத்தி இந்த முழு கட்டமைப்பு வசதிகளையும் உருவாக்குறதுன்னு ஒரு முழுமையான திட்டம் வச்சிருக்காங்க. இது ஒரே ஒரு அமைச்சகத்தோட வேலை இல்ல. மின்சாரத்துறை, கப்பல் போக்குவரத்து துறைன்னு அரசாங்கத்தோட எல்லா துறைகளும் ஒன்னு சேர்ந்து இந்த சூழல் அமைப்பை உருவாக்க ஒருங்கிணைந்து செயல்படுது. இந்த ஹோல் ஆஃப் கவர்மெண்ட் அப்ரோச் தான் இதோட பெரிய பலம். பிரதான் மந்திரி கிசான் ஊர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தான் மகாபியான். அடேங்கப்பா, பேரை கொஞ்சம் பெருசுதான். சிம்பிளா PMKOUSUM திட்டம்னு சொல்லலாம்.
2019 இதை ஆரம்பிச்சாங்க. இதுக்கு 3 முக்கியமான நோக்கம்தான். விவசாயிகளோட வருமானம் அதிகமாகணும், அவங்களுக்கு கரண்ட் தட்டுப்பாடு இருக்கவே கூடாது, ரொம்ப முக்கியமா விவசாயத்துல டீசல் பயன்பாட்டையே ஒழிக்கணும். சரி, எந்த ஒரு திட்டத்தோட வெற்றிக்கும் அதோட நோக்கங்கள் தான் அடித்தளம். அப்போ இந்த PMKUSM திட்டத்தோட உண்மையான நோக்கம் என்ன? ஏன் இதை இந்திய விவசாயத்தோட ஒரு கேம் சேஞ்சர்னு சொல்றாங்க? வாங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த திட்டம் விவசாயிகளுக்கு பல விதத்துல உதவுது. முதல்ல அவங்களோட தரிசு நிலம் இப்போ ஒரு வருமானம் தர சொத்தா மாறுது. ரெண்டாவது, பாசனத்துக்கு இனிமே கரண்ட் கட் ஆகுமேனோ டீசல் விலை ஏறிச்சேனோ கவலைப்பட வேண்டாம். செலவும் மிச்சம், சுற்றுச்சூழலும் சேஃப். இது எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் என்னன்னா, தேவைக்கு போக மிச்சம் இருக்கிற கரண்ட்டை அரசாங்கத்துக்கே விற்கலாம். அதாவது ஒரு விவசாயி இப்போ ஒரு மின் உற்பத்தியாளரா மாறுறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஓகே, இந்த நோக்கமெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வராங்க? அதுக்கு தான் இந்த திட்டத்தை 3 முக்கியமான கூறுகளா, அதாவது காம்போனன்ட்ஸை பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி வேலை இருக்கு. முதல்ல காம்போனன்ட் ஏ. இது என்ன பண்ணுதுன்னா, தரிசு நிலங்களை ஒரு பவர் ஹவுஸா மாத்துது. விவசாயிகள் தனியாவோ இல்ல குழுவாவோ சேர்ந்து அவங்க நிலத்துல சின்ன சின்ன சோலார் பவர் பிளான்ட் வச்சுக்கலாம். அங்க உற்பத்தி ஆகிற கரண்ட்டை நேரா நம்ம டிஸ்காம்ஸ், அதாவது மின் விநியோக நிறுவனங்களுக்கே வித்துறலாம். அடுத்தது காம்போனன்ட் பி. இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. கரண்ட் வசதியே இல்லாத கிராமங்கள்ல இருக்க விவசாயிகளை யோசிச்சு பாருங்க. அவங்க டீசல் பம்ப்ஸை தான் நம்பி இருக்கணும். அவங்களுக்காகவே முழுசா சோலார்ல ஓடுற பம்புகளை மானியத்தோட கொடுக்கறாங்க. இனிமே அவங்களுக்கு டீசல் செலவே கிடையாது. மூணாவதா காம்போனன்ட் சி. சரி, ஏற்கனவே கரண்ட் கனெக்ஷன் வச்சிருக்கிற விவசாயிங்க நிலைமை என்ன? அவங்களுக்கானது தான் இது. அவங்களோட பழைய பம்புகளை சோலார் சக்திக்கு மாத்திடலாம். இதனால 2 லாபம். 1, பகல் நேரத்துல பாசனத்துக்கு ஃப்ரீயா கரண்ட். 2, மிச்சமாகிற கரண்ட்டை மின்வாரியத்துக்கு வித்து காசு பார்க்கலாம். இப்போ இந்த 3 கூறுகளையும் ஒண்ணா பார்த்தா நமக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். காம்போனன்ட் ஏ பெரிய அளவுல கரண்ட் உற்பத்தி பண்றதுக்கு, ஆனா பியும் சியும் தனிப்பட்ட விவசாயிகளோட தேவையை பூர்த்தி செய்யுது. ஒன்னு புதுசா பம்ப் கொடுக்குது, இன்னொன்று இருக்கிற பம்பை அப்கிரேட் பண்ணுது. இந்த டேபிள் நீங்க எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. சரி, இவ்ளோ பெரிய திட்டம், இதுக்கு காசு எங்கிருந்து வருது? விவசாயிகளுக்கு இதுல என்ன சலுகை கிடைக்குது? வாங்க இப்போ அதோட ஃபினான்ஸ் பற்றி பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, மார்ச் 2026 வரைக்கும் இந்த ஒரு திட்டத்துக்காக மட்டும் மத்திய அரசு ஒதுக்கி இருக்கிற தொகை எவ்வளவு தெரியுமா? 34,422 கோடி ரூபாய். இந்த நம்பரே சொல்லுது இந்த திட்டம் நம்ம நாட்டுக்கு எவ்வளவு முக்கியம்னு. சரி, மானியம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். பொதுவா மத்திய அரசு 30% மானியம் தரும். மாநில அரசும் குறைஞ்சது ஒரு 30% தரும். அப்போ விவசாயி அவரோட பங்களிப்பா ஒரு 30-40% போட்டா போதும். ஆனா இங்க ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, விவசாயி போட வேண்டிய காசுல கூட 30% வரைக்கும் பேங்க் லோன் வாங்கிக்கலாம். அப்போ கையில இருந்து வெறும் 10% பணம் போட்டா போதும், ஒரு சோலார் பம்ப் செட்டப் பண்ணிடலாம். ஓகே, இது இந்தியா முழுக்க நடக்குது. இப்போ நம்ம ஊருக்கு வருவோம். தமிழ்நாட்டுல இந்த திட்டம் எப்படி செயல்படுது? இது நம்ம TNPSC தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. கவனமா கேளுங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டம் இன்னும் ஒரு படி மேல இருக்கு. மத்திய அரசு கொடுக்கிற 30% மானியத்தோட நம்ம மாநில அரசு இன்னும் கூடுதலா 40% மானியம் கொடுக்குது. மத்த மாநிலங்களோட ஒப்பிடும்போது இது ரொம்பவே அதிகம். அப்போ கணக்கு போட்டு பாருங்க. 30 + 40 மொத்தம் 70%. ஆமாங்க, தமிழ்நாட்டுல ஒரு விவசாயி சோலார் பம்ப் போட்டா அதோட மொத்த செலவுல 70% அரசாங்கமே ஏத்துக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு விவசாயி அவரோட பங்களிப்பா வெறும் 30% பணம் கட்டினா போதும். இது எவ்வளோ பெரிய விஷயம்! இதனால தான் தமிழ்நாட்டுல இந்த திட்டம் நிறைய விவசாயிங்க கிட்ட போய் சேருது. சரி, தமிழ்நாட்டுல இதை யாரு செயல்படுத்துறாங்க? நம்ம வேளாண்மை பொறியியல் துறை தான் இதுக்கு பொறுப்பு. காம்போனன்ட் ஏ பத்தி பேசணும் இல்லையா? அதுல 1 மெகாவாட் சோலார் பிளான்ட் அமைக்க கிட்டத்தட்ட 3 ஏக்கர் தரிசு நிலத்தை குத்தகைக்கு விட்டு கூட விவசாயிகள் வருமானம் பார்க்கலாம்.